ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஜீவனம் ஜகதாம் ஜீயாத் கிமப்யபகதஸ்பிருஹம் ஸ்வதந்திரம் சர்வதந்திரேஷு வெங்கடேஷாஹ்வயம் மஹஹ. இன்றைய ஸ்தோத்திரானுபவத்திலே சுவாமி தேசிகனுடைய ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்திலே இரண்டாவது ஸ்லோகத்திலே ஹயக்ரீவனை சுவாமி தேசிகன் வழிபடும் விதத்தை பார்ப்போமாக. ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்திலே இரண்டாவது ஸ்லோகம் ஸ்வதசித்தம் சுத்தஸ்படிகமணிபூபிருத் பிரதிபடம் சுதா சத்ரீஜிபிஹி द्युतिभिः अवदात त्रिभुवनम् अनन्तैः त्रय्यन्तैः अनुविहितहेषाहलहलं हताशेषावद्यं हयवदनमीडी महिमः என்பதாக இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் ஹயக்ரீவனை தேஜோ ரூபமாக தியானம் பண்ணுகிறார். வேதங்கள் பரமாத்மாவை குறிப்பிடும் பொழுது ஜோதிஷாம் ஜோதிஷ் என்று குறிப்பிடுகின்றது. அந்த பரமாத்மாவை ஒரு தேஜோமயமாக ஒளிர்கின்ற வஸ்துக்களுக்கெல்லாம் ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரு உத்தமோத்தமமான தேஜஸாக வழிபடுகின்றது. அதே மாதிரிதான் சுவாமி தேசிகனும் வேதம் சென்ற வழியில் சென்று எம்பெருமானை ஹயக்ரீவனை ஒரு தேஜோ ரூபமாக வழிபடுகிறார். இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது பல இடங்களிலே அவரை தேஜோமயமாக அனுசந்தானம் பண்ணி அவர் சந்தோஷப்படுகிறார். ரங்கநாதனை கிமபிரங்க துரியம் மகா என்று மகா என்கிற சப்தத்தினாலே ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். தேஜோமயமாக இருப்பவராக ஏகம் வேகவதி மத்தியே ஹஸ்தி சைலே ச திருஷ்யத்தை உபாய பலபாவேன ஸ்வயம் வியக்தம் பரம் மகா என்று வேகாசேது ஸ்தோத்திரத்திலே எம்பெருமானை தேஜோமயமாக தியானம் பண்ணுகிறார். ஒரே தேஜஸ் ஏகம் மகா, அது திருவெக்காவிலே உபாய ரூபமாக சோதி வெள்ளமாக கிடைக்கின்றது. அதே தேஜஸ் தான் திருவத்தி மலையிலே ஹஸ்தகிரியிலே தேவப்பெருமாளாக ஜோதிர்மயமாக சேவை சாதிக்கின்றார் என்று இப்படி தேஜோ ரூபமாக பெருமாளை தியானம் பண்ணுவதிலே சுவாமிக்கு விசேஷமான ஒரு ஈடுபாடு. அந்த ரீதியிலே இப்பொழுது ஹயக்ரீவனை தேஜோமயமாக தியானம் பண்ணுகிறார். இந்த தேஜஸ் எப்படி இருக்கின்றது என்பதை பார்க்க வேண்டும். ஸ்வதசித்தம் ஹயக்ரீவனை தேஜோமயமாக சேவிக்கின்றார். இந்த தேஜஸ் இயல்பான தேஜஸ், நித்தியமான தேஜஸ், ஒருவராலே உருவாக்கப்படாத தேஜஸ், அப்படிப்பட்ட அத்தியுதமான தேஜஸ். அந்த தேஜஸோடு இருந்திருக்க பெருமாள் ஸ்வதசித்தம் என்று சொல்லுகின்றார். சுத்த ஸ்படிக மணிபூபிருத் பிரதிபடம் என்பதாக அந்த பிரகாசத்தினுடைய ஒரு பரிமாணத்தை சொல்றது. இந்த பிரகாசம் எப்படி இருக்கும்ன்றது பார்க்கணும். ஒரு ஸ்படிகத்தினுடைய பிரகாசம் எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட பிரகாசம். அதுலயும் சுத்த ஸ்படிகம், அப்பழுக்கில்லாத ஒரு ஸ்படிகம். அந்த ஸ்படிகத்தினாலேயே ஒரு பெரிய மலை, அந்த மலையினுடைய பிரகாசம் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட பிரகாசத்தோட இருக்கும் ஹயக்ரீவ மூர்த்தியினுடைய ஒரு பிரகாசம். ஹயக்ரீவ மூர்த்தி மலை போல இருந்திருக்கார். அந்த மலை போல இருக்கிறதோட மாத்திரமில்ல, ஆச்சரியமான ஒரு பிரகாசத்தோட திகழ்கின்ற அது ஸ்படிக மலை மாதிரி இருந்திருக்கு, சாதாரண மலை மாதிரி இல்ல. இதனால அந்த ஹயக்ரீவனுடைய பிரகாசத்தினுடைய ஏற்றத்தை வெளிப்படுத்துகின்றார் சுவாமி தேசிகன். நாம் எல்லோரும் அனுபவிக்கும்படியாக ஒரு சின்ன பிரகாசம் இல்ல, இது எத்தனையோ கோடி கோடி சூரியன்களுடைய பிரகாசத்தெல்லாம் தோக்கடிக்க கூடியதான அவ்வளவு பரிசுத்தமான ஒரு ஸ்படிக மலையினுடைய பிரகாசம் போன்ற பிரகாசம் ஹயக்ரீவனுடைய பிரகாசம் என்பதாக சொல்லுகின்றார். சுதா சத்ரீஜிபிஹி த்யுதிபிஹி அவதாத திரிபுவனம். சில வஸ்துக்கள் ஒளிர்கின்றன, அதனுடைய பிரகாசத்தினாலே மீதி பேருக்கு என்ன பிரயோஜனம் என்றது பார்த்தோமானால், சில வஸ்துக்களுடைய பிரகாசத்தினால பிரயோஜனம் எதுவுமே இல்லாமல் கூட போலாம். ஆனா இப்படி தேஜோரூபமாக திகழ்கின்ற ஹயக்ரீவனுடைய பிரகாசத்துக்கு பெரிய உபயோகம் இருந்திருக்கு. பிரகாசத்தினால வரக்கூடிய அனுகிரகத்தை சொல்லுகின்ற சுதா சத்ரீஜிபிஹி த்யுதிபிஹி அவதாத திரிபுவனம். இந்த மூர்த்தியினுடைய பிரகாசம் சாதாரணமான
ஸ்படிகத்தினுடைய பிரகாசத்தோட மாத்திரமில்ல, அமிர்தத்தோட சேர்ந்து இருக்கிற பிரகாசம் மாதிரி இருந்திருக்கு. சுதாசத்ரீச்சிபி என்று சொல்லுகின்றார். இந்த அமிர்தம் போன்ற ஒளிகள்னால ஒரு குளிர்ச்சி தெரிகிறது. இந்த குளிர்ச்சியினால உலகத்தையே வெளுப்பாக ஆக்குகின்ற, வெண்மையாக இருக்கிற வஸ்துக்கள் வேற வர்ணத்தில மாற்ற முடியும். ஆனா வேற நிறத்தில் இருக்கிற வஸ்துக்களை வெண்மையாக மாற்றுவது என்பது சுலபமான காரியம் இல்லை. ஹயக்ரீவனுடைய ஒரு பிரகாசம், இந்த பிரகாசம் அமிர்தம் கலந்ததான ஒரு பிரகாசம். இந்த பிரகாசத்தினால உலகத்தோரிடத்தில் இருக்கின்ற தீங்கு எல்லாவற்றையும் மாற்றி எல்லோரையுமே பரிசுத்தமாக வெண்மையாக இருக்கும்படியாக பண்ணக்கூடியதான ஒரு பிரகாசம். அவதாத திரிபுவனம், 3 லோகங்களையும் வெண்மையாக ஆக்கக்கூடியதான ஒரு பிரகாசம் ஹயக்ரீவனுடைய பிரகாசம். அனந்தை ஸ்திரையந்தைஹி அனுவிஹித ஹேஷா ஹலஹலம். ஹயக்ரீவனுடைய கனைப்பு, அந்த கனைப்பு ஹலஹலன்ற ஒரு கனைப்பாம். இந்த கனைப்பதான் எல்லா வேதங்களும் பின்தொடர்கின்றன என்று சொல்லுகின்றார் சுவாமி தேசிகன். வேதங்கள் எல்லாமே ஹயக்ரீவனுடைய கனைப்பை, ஹேஷா சப்தத்தை பின்தொடர்கின்றன, அதை அனுசரிக்கின்றன. அந்த ஹேஷா சப்தத்தை கேட்ட மாத்திரத்தினாலே அந்த ஹயக்ரீவனை யார் யாரெல்லாம் ஆசிரிக்கிறார்களோ அவர்களுக்கு வேதார்த்தங்கள், வேதாந்தத்தில் பொதிந்துள்ள ரகசியங்கள் நன்கு விளங்கும் என்பதை சொல்லுகின்றார். அனந்தை ஸ்திரையந்தைஹி அனுவிஹித ஹேஷா ஹலஹலம் என்பதனாலே. அடுத்ததாக ஒரு உத்தமோத்தமமான விஷயத்தை சொல்லுகின்றார். ஹதாசேஷா வத்யம் என்பதாக, நமது தீமை எல்லாவற்றையும் ஒழிக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது இந்த தேஜஸ், ஹயக்ரீவனாகிற தேஜஸ். இந்த ஹேஷா சப்தத்தை கேட்ட மாத்திரத்தினாலேயே நம்மளுடைய தீமைகள் எல்லாம் போகின்றன. நம்மிடத்திலே இருக்கக்கூடிய தீமை என்னவென்றால், நான் என்னுடையது என்கிற எண்ணம் தான். இந்த அஜ்ஞானத்தை போக்கடிக்கக்கூடியது இந்த ஹலஹல சப்தம். அது மாத்திரமல்ல, இப்படி சப்தத்தோடு கூடி இருந்திருக்கிற ஹயக்ரீவனாகிற மகா அச்சாச்சரியமான தேஜஸ், அந்த மகசப்தத்தினால பரபிரம்மத்தை குறிக்கின்றது. அந்த நாராயணன் தான் பரஞ்சோதி, நாராயண பரோ ஜோதிஹி என்றெல்லாம் சொல்லப்படுகிறபடி பரஞ்சோதிஷாக இருந்திருக்கிற ஹயக்ரீவ மூர்த்தியை நாம் எல்லோரும், தேஜோமயமாக இருந்திருக்கிற ஹயக்ரீவ மூர்த்தியை ஈடீமகி நாம் தியானம் செய்ய கடவோம் என்று இந்த ஸ்லோகத்தினாலே சுவாமி தேசிகன் ஹயக்ரீவனை தேஜோரூபமாக வழிபட வேண்டும் என்பதை நமக்கு தெரிவிக்கின்றார். சுவாமி தேசிகனை சொல்லும் பொழுது ஸ்வதந்திரம் சர்வதந்திரேஷு வெங்கடேஷாஹ்வயம் மகா என்று ஆச்சாரியர்கள் சொல்லுகிறார்கள். ஆச்சாரியர்கள் சுவாமி தேசிகனையே ஒரு தேஜோரூபமாக சேவிக்கின்றனர். சுவாமி தேசிகனாகிற தேஜோரூபத்திலே நாம் ஈடுபட்டு அவர் மூலமாக நமக்கு ஹயக்ரீவனுடைய கட்டாட்சம் ஏற்பட்டு ஹயக்ரீவனை ஸ்தோத்திரம் பண்ணுவது நமது கடமை என்பதை இந்த ஸ்தோத்திரத்தினாலே சுவாமி தேசிகன் நமக்கு உணர்த்துகிறார். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.